ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். நம்மள நிறைய பேர் போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனி பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னு வச்சுங்களேன். நிறைய பேர் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓலா சொல்லுவாங்க, ஏத்தர் சொல்லுவாங்க, பஜாஜ் சொல்லுவாங்க, டிவிஎஸ் சொல்லுவாங்க. இதையும் தாண்டி போனீங்கன்னா ஒக்கினவா சொல்லுவாங்க, கொமாக்கி இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் நிறைய எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனி இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அப்படி இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூ வீலர் கம்பெனியான ஜிடி ஃபோர்ஸ் 4 நியூ மாடலில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அட்டத்தில் ஒன்னே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூட்டரில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த ஸ்கூட்டர் லோ ஸ்பீடா ஹை ஸ்பீடா, அந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன், ஃபெசிலிட்டி, ஃபீச்சர்ஸ் என்ன, அது சிங்கிள் சார்ஜ் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, அந்த ஸ்கூட்டரோட வேலை என்னென்ன ஃபெசிலிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நான் அடுத்தடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த ஹவுஸ் ஒய்ஃப், அதேமாரி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்கூல் காலேஜ் போகிறவங்க, லேடிஸு ஜென்ட்ஸு, அதேமாரி ஃபேமிலி மேட்ச்லாம் ஒர்க்கு போவாங்கள்ல, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் செட் ஆகும். அந்த அளவுக்கு தான் லுக்கும் ஸ்டைலும் இதில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வேரண்டியை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் வாரண்டியாக கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா 60,000 கிலோமீட்டர் வந்து வேரண்டியாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கலரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் ஆரஞ்சு, ரெட்டு, கிரே அப்படின்னு சொல்லிட்டு 3 கலரில் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கூட்டரில் ரிவர்ஸ் மோடு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர்ஸ் மோட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆன்டி திஃப்ட் அலாரமும் கொடுத்துருக்காங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆன்டி திஃப்ட் அலாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கிங் அசிஸ்ட் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி யூஎஸ்டி சார்ஜ் போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் மொபைல் சார்ஜில் தீர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வண்டியில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதேமாரி இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. அதேமாரி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்கள் ஓட்டிகிட்டு போகணுன்னா லைசன்ஸும் தேவை கிடையாது. லைசன்ஸ் எல்லாமே தாராளமாக இந்த வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் BLDC ஹப் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 km/h வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லவே வேணாம், இது வந்து ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். நீங்கள் அதிகமாக இதில் வந்து ஸ்பீடு எதிர்பார்க்க முடியாது. 25 km/h வரைக்கும் தான் கொடுக்கும். நீங்கள் லோக்கலில், அதேமாதிரி லோக்கலில் நார்மல் ஒர்க்கு, ரெகுலர் ஒர்க்குக்கு, ரஃப் ஒர்க்கு இது எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். பட் லாங் டிரைவ் அப்படின்னீங்கன்னா இது உங்களுக்கு செட் ஆகுது. ஏன்னா ஸ்பீடு அதிகமாக வேணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு வந்து யூசேஜுக்கு இது செட் ஆகுது. பட் லோக்கலில் ரஃப் ஒர்க்குக்கு போனாலும் சரி, மற்ற எந்த யூசேஜுக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஸ்கூட்டர் வந்து செட் ஆகும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 1.5 kWh லித்தியம் அயன் பேட்டரி பேக் தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இருக்குது. சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே வந்து பேட்டரி ஃபுல்லாயிரும். ஒரு வாட்டி ஃபுல்லாகிடுச்சுன்னா சிங்கிள் சார்ஜில் இந்த ஸ்கூட்டரை 70 km வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து தாராளமாக சிங்கிள் சார்ஜ் போட்டிங்கன்னா 70 km வரைக்கும் வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம். நீங்கள் லோக்கல் ஓட்டினாலும் சரி, இல்லை வெளியூருக்கு எங்கே எடுத்து போனாலும் சரி. அப்படி போகும்போது 70 km வரைக்கும் சிங்கிள் சார்ஜில் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நல்லா தான் இருக்குது. பிரேக்கிங் டைப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு எலக்ட்ரானிக் பிரேக்கிங் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா இருக்குது. இதில் இந்த ஸ்கூட்டரோட மொத்த வெயிட்டே பார்த்தீங்கன்னா 88 கிலோ தான். ஆனால் லோடிங் கேரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் 150 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் லக்கேஜ் எதுனாலும் சரி, இல்லை பர்சன் போனாலும் சரி, 150 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும். அந்த கெப்பாசிட்டி இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் அதர் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூசியஸ் கண்ட்ரோல் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் லாக் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹைட்ராலிக் டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் டியூயல் டியூப் டெக்னாலஜி ரியர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4-way இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காக ஸ்டைலாக இருக்குது. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க. சேடல் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 760 mm வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. எமிஷன் டைப் வந்து BS6 இருக்குது. சீட் டைப்பு சிங்கிள் சீட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் போகிறனால போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போகிறனால போட்டுக்கலாம். இந்த ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது. ஏன்னா சில ஸ்கூட்டர்லாம் வந்து வீட்டில் போட முடியாது, அந்த ஆப்ஷன் எடுத்துருப்பாங்க. பட் இதில் நீங்கள் எங்கே வேணாலும் சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. அதேமாரி லோ பேட்டரி இண்டிகேட்டரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இருக்குது. வீலை பொறுத்த வரைக்கும் அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே. அதேமாரி டயர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஸ்பீடாமீட்ரு, ட்ரிப்பாமீட்ரு, ஓடாமீட்ரு இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ஒரு பட்ஜெட் விலையில் இருக்கிற ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஏன்னா லோ பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்குற ஸ்பெசிஃபிகேஷன் ஃபெசிலிட்டி எல்லாமே இதில் இருக்குது. ஏன்னா சில நீங்கள் அட்வான்ஸ்டாக இது ஃபீச்சர் வேணும்னு சொல்லிட்டு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தலாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குவீங்க. அதில் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக ஃபீச்சர்ஸ் அந்த கொஞ்சம் இருக்குமே தவிர மற்றபடி கொஞ்சம் மைலேஜ் கொடுக்கும், கொஞ்சம் ஃபீச்சர் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது, அதேமாரி மைலேஜ் கொடுக்குது, ஒத்தபுளாக இருக்கும் நம்மளுக்கு. எனக்கு வந்து இவ்வளோ தான் பட்ஜெட், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஓகே அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். இல்லை நான் வந்து ரேட் அதிகமாக கொடுத்து எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்குறேன், நான் வந்து மைலேஜ் வந்து 100-150 வரையும் எதிர்பார்க்குறேன், ஸ்பீடும் அது எனக்கு நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இதே GT4 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்லாம் இருக்குது, நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே அப்படின்னா நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லைட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டு பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்குது. அதேமாரி டைல் லைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் இருக்குது. அதேமாரி டேன்சிங் லேம்ப் பார்த்தீங்கன்னா 4 சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து நல்லா இருக்குது. அதேமாரி ஃபுட் ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கும், அதேமாதிரி அகலமாகவும் இருக்குது. அந்த நம்ம ஆக்டிவா ஹோண்டாலாம் இருக்கலாம் அதே மாதிரி இருக்க மாதிரியே தான் இருக்குது, நல்லா அதுவும் நல்லா இருக்குது. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷனும் சரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஸ்பெஷலாக எதுவும் சொல்லணும்னா எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் ஹைலைட்டாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும், மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இவங்க 4 நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அட் அ டேத்தில் சேமாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணது ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அதாவது மேக்ஸிமம் 25 km/h தான் ஸ்பீட் கொடுக்கும், அதுக்கு மேலே ஸ்பீட் கொடுக்காது. அதேமாரி மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜில் 70 km வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும், அது வந்து பெட்டராக தான் இருக்குது. மற்றபடி ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நல்லா இருக்குது, ஃபெசிலிட்டியும் ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. ஒரு நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அது எல்லாமே இது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிகமாக ஃபீச்சர்ஸும் அதிகமாக அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸும் பார்க்காம மெயினாக எது எனக்கு தேவையோ அதை மட்டும் எதிர்பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டர் மாடல் என்ன பார்த்தீங்கன்னா GT Vegas. இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 55,000 எக்ஸ்டர்னல் ப்ரைஸாக இருக்குது. ஆன்ரோட் ப்ரைஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிட்ட அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அதெல்லாம் இருக்காது. இந்த ஸ்கூட்டர் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, நிறைய சைட்லாம் கிடைக்குது. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கலாம். இல்லை ஷோரூமில் வாங்குறது தான் நியர்பை லொக்கேஷனில் அத்தர்ஸ் டீலர் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாம். ஒரு லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். யூஸ்லாமோ இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது விடுவது உங்களை GT.